காந்தா என்னடா படம் இது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன் பிளேவான்னு எவனாச்சும் கேட்டானா அவன்கிட்ட கொஞ்சம் விலகியே இருந்துக்கோங்க. நீங்கள் நாங்கள் 7 பேர் படத்துக்கு போனோம், அதில் 3 பேருக்கு படம் பிடிக்கல. ஆனால் பிடிச்ச 4 பேருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எமோஷன்ஸோட விளையாடி இருக்காங்க. டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பேசுகிற வேர்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே வாஸ் பர்ஃபெக்ட். டெஃபினட்டாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் திஸ் இயர் காந்தா. எஸ், ஸ்லோ பர்னர் தான், படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், அந்தளவுக்கு ரேஜி ஸ்க்ரீன் பிளே கிடையாது. ஆனால் இந்த வகையான ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் அவ்வளோ அட்மையர் பண்ணேன். எஸ், சில சீன்ஸ் ஆர் ப்ரெடிக்டபிள், ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் லேயர் கொடுக்குறாங்க. அந்த ஆட் ஆன் லேயர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு த்ரூ அவுட் த மூவி. ஒரு வாத்தியாருக்கும் தான் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனையாக படம் ஸ்டார்ட் ஆகி எமோஷனலி படம் வேற லெவலில் ஹிட் ஆகுது. இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எஸ்பெஷலி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் விரும்புகிற ஆட்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான். ஆனால் படம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. எல்லாரோட ரோலுமே ரொம்ப அட்மையர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. துல்கர் சல்மான் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த இடத்துக்கு அவர் ரீச் ஆனது அவரோட டேலண்ட்னால தான்.